ஹலோ ட்ராவலர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். 28th சாட்டர்டே அன்னைக்கு கிளம்பிட்டோம். ஸோ திருவண்ணாமலையை பற்றி நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு எப்படி போகணும், திருவண்ணாமலையோட ஹிஸ்ட்ரி என்ன, கிரிவலம் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பயண வழிகாட்டி வீடியோவை போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். தென் ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது, கோவிலுக்கு பக்கத்துலேயே ரூம் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே டாப் டு பாட்டம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்குமே புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறோம். தென் வந்து இன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், எங்கே வந்து ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம். மோஸ்ட்லி நம்ம போவோம் திருவண்ணாமலைக்கு, ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். தென் டேஸ்ட் வைஸும் சரி, காஸ்ட் வைஸும் சரி, கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஸோ வந்து நம்ம திருவண்ணாமலைக்குன்னு இல்லை, எந்த ஊருக்கு போனாலுமே உங்களுக்கு அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத, எப்படி நீங்கள் போகணும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். எந்த கோவிலில் என்ன திருவிழா நடக்குது, அங்கே போனவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அத்திவரதரை பற்றி போட்டிருந்தோம். நிறைய பேர் கால்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, எப்படி போகணும், எங்கே இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அறிந்தும் அறியாமலும் செறிந்தும் தெரியாமலும் செய்த எங்கள் பிழையை மன்னித்து அருளுங்கள் ஈசனே. நாங்கள் நல்லபடியாக போய் நல்லபடியாக வரணும் ஈசனே. எங்கள் வீடியோ எல்லாமே 1 மில்லியன் போகணும் ஈசனே. ஓகே. A few moments later. நம்ம வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் திருச்சி தாண்டினோன்னே ஒரு கடையில் நிப்பாட்டினோம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நிப்பாட்டினோன்னே என் தங்கச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நாங்கள் டீ சாப்பிட்லாம் நிப்பாட்டினோம். அது பார்த்தீங்கன்னா சம்சா பப்ஸு எல்லாம் ஆர்டர் போட்டுருச்சு. மோம்ஸ் வேறு ரொம்ப குஷியோ ஆர்டர் போட்டிருக்கு. அது அப்படி அந்த மோமோஸ்ன்னு சொல்லல, உன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு கொஞ்சம் காமி. அது பேர் என்ன, மோமோஸா? மோமோஸ். எனக்கு அது பேர் கூட தெரியாது. மோமோஸ் மட்டும் இல்லைங்க, பாருங்க, மோமோஸ் இருக்கு, நக்கட்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து இங்க மேகி இருக்கு, இங்க சாண்ட்விச் இருக்கு, இங்க பர்கர் இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, இங்க ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃபலூடா இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும் ரொம்ப. மோமோஸ்ல பாருங்க, வெஜ் மோமோஸ், சிக்கன் மோமோஸ் 80 rupees தாங்க போட்டுருக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ரேட்டு இங்கே கம்மியாக இருக்குது. திருச்சி டு சென்னை போகிறீங்க அப்படின்னா இந்த கடையில் ட்ரை பண்ணலாம் தானே கேட்டு. ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. ரேட் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. கரெக்டு. சம்சா வந்து ஆறி போய் தான் இருக்குது. ஆனால் அந்த பிளெயின் மேகிலாம் வெளியில் வாங்கினா 70 rupees வரும். அதே மாதிரி இந்த பர்கர்லாம் வந்து சிக்கன் பர்கர்லாம் வந்து 90 rupees தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மோமோஸும் வந்து ஃப்ரைட் தான் கொடுக்குறாங்க, அதுவும் 70 rupees தான். பீஸாலேருந்து எல்லாம். இதில் என்னென்னா, இந்த ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் தானே கிடைக்கும், அந்த 3 o'clock மேலே தானே கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து மார்னிங்லேயே கிடைக்குது. சூப்பரில் வீடியோ எடுக்க வந்துச்சா திங்க வந்துச்சாங்கிறது உங்களுக்கே டவுட்டாக இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதை வச்சுட்டு நாங்கள் ஃபுட் விலாக் தான் வந்து பண்ணுறதா நாங்கள் முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தோம். என்ன சாப்பிட்றோம் மோமோஸில் கேட்பீங்க. அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. தம்பி வந்து பப்ஸ் நல்லா இருக்கா, சூடாக இருக்கா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மோமோஸ் தான் உனக்கு ஆர்டர் பண்ணல, அப்புறம் எல்லாம் சம்சா சாப்பிட்ற. அது வர்றதுக்கு லேட் ஆகுதுண்ணா. இங்கே ஃபஸ்ட்டு வேலைக்கு வரும்போது ஃபுட் விலாக் எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபுட்டு விலாகு ஃபுட் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு டெய்லி சாப்பாடு கிடைக்குமே இந்த வேலைக்கு வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் 2 கடையை காமிச்சு விட்டு 3ஆம் நாள் கோவில் விலாக் எடுக்க போகிறோன்னு என்னைய பூசாரியா மாற்றிட்டேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இப்போ என்னடான திருவண்ணாமலை போகிறோம், நான்வெஜ் சாப்பிடாதேன்னு சொல்கிறாங்க. மோமோஸ்லேயே வெஜ் மோமோஸ் தான் சாப்பிடுன்னு சொன்னேன்.
அதுக்கு இப்போ மேடம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. 38,000 ரூபா சேலரி, 38,000 ரூபா ஐசிஐசிஐ பேங்க்ல. ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். இப்ப நீ சேனல்னா வெளில கூட்டு போவாங்க, நிறைய ஃபுட் ட்ரை பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். அப்பலாம் அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல, அதுக்கு என்ன பண்றது? இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. வேலையை விட்டு இங்க பாருங்க, நான் எப்படி இருக்கேன் ஒல்லியா. நான் வந்து குண்டாகணும். அது எவ்வளவு தின்னாலும் எலும்புல தாங்க ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த மாதிரி ஃபுட் விளாக்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய வியூஸ் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா எங்க அண்ணன் அதே பண்ண சொல்லிடுவாங்க. நல்ல சாப்பிடலாம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். மரியாதையோட எனக்கு ஒண்ணு கொடுத்துரு. செம்மையா இருக்கு சத்தியமா. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். இவனு கூட நீ சாப்பிட்டு பாரு, செம்மையா இருக்கு. உனக்குள்ள சாப்பிடலாம், நல்லா இருக்குடா. கருமல எப்படி இருக்கு? ஓகே. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு மோமோஸ் பிடிக்காது, உங்களுக்கு மோமோஸ் பிடிக்குமான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேடம் திருவண்ணாமலை போகணும் மேடம், இன்னும் 3 ஹவர் ட்ராவல். சாப்பிட்ற ஒன்றே ஒன்று சாப்பிடு, நல்லா இருக்கு. நீயும் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. என்ன வடை அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நல்லா இருக்கு. ஐ லைக் இட். என்னங்க நீங்க வந்துட்டீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், மயக்க மாட்டாது, ஒன்றும் மாட்டாது. இப்போ என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு கேட்குது தானே? கேட்கும். என்ன கேட்டேன்? ஐஸ்கிரீம் நல்லாவே இல்லைங்க. A few moments later. இனிமே வந்து இந்த அண்ணன் கூட நான் வெளியில வரவே மாட்டேன். என்ன போய் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட வச்சுட்டாங்க. சிரிக்காதீங்க. போதும்க்கா போதும். என் மூஞ்சி பாருங்க எவ்வளோ. அங்கே நான் மோமோ சாப்பிடும்போது என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு, இப்போ பாருங்க என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்கு. அது காரணம் எங்கள் அண்ணன் தான். வெளியில் வந்தாச்சும் நான்வெஜ் வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து வெஜிடேரியனே வாங்கி கொடுத்து சாவடிக்கிறாங்க. எல்லாம் நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. வேறையவா ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்பளம், வெஞ்சனம், பீட்ரூட்டு, ரசம், மோர், அது இல்லாமல் ஊறுகாயை வேறு ஒரே இதில் போட்டு நக்கி ஒன்றா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளை. கேட்டால் நான்வெஜ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவம் வேறு. எப்படி இருக்கு கித்தி, நல்லா இருக்கா? போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. இலையில ஒரு பருக்க இருக்காது பாருங்க. சாப்பிட்டா இப்படிதான் சாப்பிடணும். சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லு, ரிவ்யூ சொல்லு. சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? சோத்துல சாம்பாரான்ற மாதிரி பார்க்குறியா? இப்போ என் தங்கச்சிக்கு வந்து பிடிக்காம ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோமேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே சீன் போடும். ஆனால் இங்கே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், அதை நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சத்தியமாக அந்த அண்ணன் கூட சத்தியமாக இனிமேல் நான் வெளியில் வரவே மாட்டேன். ஹலோ ட்ராவலர்ஸ், திருவண்ணாமலை இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டு திருப்பி கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 25 நிமிஷத்தில் போயிடுவோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சொல்லு. முதல்ல கிரிவலம் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி தேவி தான் வந்தாங்க. கைலாயத்துல வந்து சிவபெருமான் இருக்கும் தியானத்துல இருக்கும்போது பார்வதி தேவி வந்து தெரியாதனமா அவங்களோட கண்ணை வந்து இப்படி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா சிவபக்தர்கள் உலகமே இருன்றோம். அப்ப வந்து கோபம் அடைஞ்சு பார்வதி தேவிக்கு வந்து அவங்க ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. அந்த சாபத்துல இருந்து விடுபடுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, காஞ்சிபுரத்துக்கு வருவாங்க.
காஞ்சிபுரத்துக்கு வந்து மணல் லிங்கம் பிடிச்சி அங்க சாமி அதாவது சிவனை வழிபட்டுட்டு இருப்பாங்க. தான் செஞ்ச தவறுக்காக உருகி மனம் உருகி வேண்டிட்டு இருப்பாங்க. அப்ப சிவபெருமான் அங்க வந்து நீ இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வா, வந்தனா உனக்கு அந்த சாபத்துல இருந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு சண்டை வந்துடுது நமக்குள்ள, ஒருத்தவங்கள விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இல்லாம நான் எப்போதுமே உங்க கூட இருக்கிற மாதிரியான ஒரு வரம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே சிவபெருமான் வந்து நீ திருவண்ணாமலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் திருவண்ணாமலைக்கும் பார்வதி தேவி வருவாங்க. வந்த உடனே சிவபெருமான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சிவபெருமான் வந்து அதாவது நான் வந்து இந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன், நீ என்ன சுத்தி வந்த அப்படின்னா அதுக்கான மலைன்னு சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா நான் இந்த திருவண்ணாமலையில இருந்து இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு, மலைன்னு சொல்ல மாட்டாரு. திருவண்ணாமலையில இருக்கேன், நான் எங்க இருக்கேங்கிறத நீ வந்து கண்டுபிடிச்சு என்ன வந்து சுத்தி வரணும், கண்டுபிடிச்சு என்ன சுத்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. பார்வதி தேவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்ப வந்து பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலையே வந்து சிவனா நினைச்சு அந்த மலையை வந்து சுத்தி வருவாங்க. அந்த மலையை சுத்தி வரும்போது ஒரு சுத்தி வந்த உடனே வந்து சிவபெருமான் காட்சி தந்துருவாரு. காட்சி தந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, அர்த்த நாரீஸ்வரரா உனக்கு அந்த பாதி உடம்ப தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து சிவன் பாதி பார்வதி பாதி ஆவாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு கிரிவலம் சுத்தி வரும்போது பார்வதி தேவிக்கு சிவபெருமான் காட்சி தந்தாரு. அதே மாதிரிதான் இப்பவுமே நம்மளுக்கு வந்து சிவபெருமான் வந்து அவரோட உருவத்துல வந்து நம்மளுக்கு காட்சி தரலாட்டினாலும் கண்டிப்பா நீங்க அதை சுத்தி வரும்போது ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு இடத்துல வந்து சிவபெருமான கண்டிப்பா வந்து உணர்ந்துட்டு தான் நீங்க வருவீங்க. அந்த மாதிரிதான் நம்ம அந்த மலையை சுத்துறதுக்காக அந்த கால் ஒரு அடி எடுத்து வைக்கிறதே வந்து எவ்வளவு பெரிய மோட்சமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. சொன்னாங்க தலைமுறையில செஞ்ச பாவங்கள் போகும் போயிடும் அப்படின்னு. அதாவது திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைச்சாலே மோட்சம் தானா அந்த மாதிரி சொல்றாங்க. இப்படிதான் வந்து கிரிவலம் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு. நல்லா சொல்லியிருக்கு. ஸோ என் தங்கச்சி சொன்னது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். நான் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கேன், என் தங்கச்சியை நல்லாவே வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 16 கிலோமீட்டரில் அண்ணாமலையார் கோவில் இருக்குது. ஸோ அடுத்தது கீர்த்தி, அடுத்த கொஸ்டின்னு, கிரிவல முறையில் டோட்டலாக எத்தனை லிங்கங்களை உன்னால் பார்க்க முடியும்? கிரிவலம் வந்தா மொத்தம் அஷ்டலிங்கங்கள் 8. ஆனா அதை தவிர்த்து சூரியலிங்கம் சந்திரலிங்கம் சொல்லி 2 லிங்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ அதனால 10 லிங்கம் பார்க்க முடியும். கரெக்ட். டோட்டலா 10 லிங்கங்களை பார்க்க முடியும். நீங்க கிரிவலம் வந்தீங்க, திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா 10 லிங்கங்களை பார்க்க முடியும். அடுத்தது திருவண்ணாமலையில பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு சில இடங்கள்லாம் என்னென்னு நீங்க கோயில்ல வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் வந்து காட்சி கொடுத்தாருல அருணகிரிநாதருக்கு. ஆமா, அத வந்து அந்த தூணை பிளந்து வந்து வந்தார்ல. சோ அந்த இதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது வந்து நீங்க கோபுரம்குள்ள உள்ளறக்கு என்ட்ரி ஆவீங்கல்ல, என்ட்ரி ஆகி நீங்க வந்து அந்த கியூல நிக்கும் போதே 50 ரூபாய் ஃப்ரீ தரிசனமா 2 இதுல நிக்கும் போதே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த கோபுரத்துக்கு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். அந்த கோயிலை வந்து கண்டிப்பா பார்க்கணும். நீங்க அதை வந்து பாத்துருங்க. அதுல வந்து அந்த முருகன் தோன்றின தூண் வந்து இன்னுமே இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க சாமி கும்பிடலாம். அந்த உள்ளர போனீங்கன்னா அந்த முருகரையுமே பார்த்து கும்பிட முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம அருணகிரிநாதர் அந்த கோபுரத்துல இருந்து குதிச்சாரு பாத்தீங்களா, அந்த கோபுரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியாகையில அந்த கோபுரத்தை பார்க்க முடியும். ஸோ அதை கண்டிப்பா பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கிரிவலம் வருவீங்க. கிரிவலம் வர்றப்ப அஷ்டலிங்கங்களை கண்டிப்பா பார்க்கணும். ஒரு சில அதே மாதிரி இந்த அருணகிரிநாதரை வந்து முருகப்பெருமான் கிளியா மாத்துவார்ல. ஆமா, கிளியா மாத்தல, இவர் கிளியா போனவரை அவர் ஆட்கொள்வாரு. இது அதாவது அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னொரு முனிவர் வந்து இவருக்கு போட்டியாக இருப்பார். அவர் வந்து இவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு, அதாவது மனித ரூபத்தில் வந்து சொர்க்கத்துக்கு போய் அந்த ஒரு மலர் இருக்கும், அந்த மலரை எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவரோட உடம்பு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு கிளியாக மாறி அந்த மலரை எடுக்கிறதுக்காக தேவலோகத்துக்கு போவார். அப்படி போகிறப்ப இவருக்கு அந்த போட்டியாக இருந்த அந்த முனிவர் என்ன பண்ணுவார்னு இவர் உடம்பை வந்து அழிச்சிருவார். அதனால இவர் கிளியில் அருணகிரிநாதர் வந்து கிளியாக இருந்து மனித உறவுக்கு மாற முடியாது அப்படின்றதுனால நான் வந்து எப்படி கிளியாகவே இருக்கேன்ற மாதிரி சொல்லுவார். அந்த கோபுரத்தில் இருந்தது மக்கள்கிட்ட பேசுவார். ஸோ அந்த கிளி அந்த ஸ்டாச்சு வந்து இன்னும் அந்த கோபுரத்திலே இருக்கும். அதையுமே நீங்கள் பார்க்கலாம். கிளி கோபுரம்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் குதிச்சதை பார்க்கலாம், அந்த கோபுரத்தை பார்க்கலாம். அடுத்தது வந்து அந்த நம்ம போகிற வழியில் 1000 கால் மண்டபமா, அது அந்த மண்டபம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாம் உள்ளே போக முடியலை, எல்லாமே கியூவில் நிற்கல, அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அப்புறம் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு ஒன்று இருக்கும்ல, நான் அந்த இடத்துல 1000 கால் தூணுக்கு பக்கத்துலேயே ஒன்று அதெல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க.
ரொம்ப கூட்டமா இருக்கு, இப்போ பயங்கர கூட்டமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்க போனீங்கன்னா 4 hour 5 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு. அந்த கோவில் அதிசயத்தை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல நின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரம் எல்லா கோபுரத்தையுமே நம்மளால ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உண்ணாமலை தாயாருக்கு தான் வந்து கோவிலுக்குள்ளேயே வந்து தீமிதி திருவிழா நடக்குமா. எல்லா இடத்துலயுமே கோவிலுக்கு வெளியில தான் வந்து தீமிதி திருவிழா நடக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வந்து உண்ணாமலை தாயாருக்கு வந்து கோவில் உள்றக்கையே, அதாவது கோவிலுக்குள்ளேயே வந்து நடக்குமா. அதெல்லாம் அதிசயம், நிறைய அதிசயம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. அடுத்தது இப்ப நாங்க புதுசா எங்களுக்கே இப்பதான் அது தெரியும், ஸ்கந்தாசிரமம் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விளாகுக்கு இடையிலே அதாவது அந்த ஸ்கந்தாசிரமத்துல தான் வந்து ரமண மகரிஷி வந்து 17 years அங்கதான் வந்து அவர் இது செஞ்சிருக்காரு, தியானம் பண்ணியிருந்திருக்காரு. தவமா தியானமா? தியானம். தவங்கிறது அங்கேயே இருந்து பண்றது தானே, அந்த மாதிரி இல்ல. அதாவது அங்க வந்து வாழ்ந்திருக்காரு, அங்கேயும் போய் இருந்து மெடிடேஷன் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு இன்னைக்கு போகும். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பலன்னாலும் சரி, சீரியஸாகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் எதுவும் வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இதே இடம் தான், ஆனால் இந்த இடத்த நான் முன்னாடி பார்த்ததுல திருவண்ணாமலையில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஒரு நாள் சும்மா யதார்த்தமாக வந்து எனக்கு கனவு வந்தது, இந்த மாதிரி நான் அண்ணா அண்ணி எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஆனால் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு பிளேஸுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு காடு மாதிரி இருக்கு, போறோம். போயிட்டு ஒரு குகையில இருந்து இது பண்றோம், தியானம் பண்றாங்க அண்ணா. அதே மாதிரி கீழே ஒரு இடத்துல குகை மாதிரி இருக்கு, அங்க போய் உட்காந்து சாமி கும்பிட்டு தான் எந்திரிச்சு வர்றோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அதுக்கப்புறமா இப்ப திருவண்ணாமலை போகணும்னு சொல்லி அண்ணா சொன்ன உடனே யதார்த்தமா நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, எப்போதுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் சொல்லணுங்கிறதுக்காண்டி முன்னாடியே நாங்க பாத்துருவோம் என்னென்ன வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன நியூ அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு யதார்த்தமா இந்த ஸ்கந்தாசிரமம் வந்தது. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக்கிங் என்னன்னா, நான் என்ன கனவுல பார்த்தேனோ அது அப்படியே வந்து இருந்துச்சு. முன்னாடி அதை பார்த்திருந்தா கூட சரி, எனக்கு அந்த ஒரு இதுலதான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஆனா நான் கனவுல என்ன பார்த்தேனோ அது அப்படியே இருந்தது. அதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கந்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்கு, இடத்துக்கு நம்ம போனதே இல்லை. இது ஆக்சுவலா இது கனவு கண்டுருச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த வீடியோலையும் அதே மாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாமலையார் எதுவும் இது பண்றாரான்னு தெரியல. நகராட்சி திருவண்ணாமலை நகராட்சிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இன்னும் 7 kilometer வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ணியிருக்க இடம் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக விளாகை பாருங்கள். இன்னும் இப்போ தான் காலையில் கிளம்புனோம், இப்போ மத்தியானம் 2:15 ஆயிடுச்சு, 2:15 ஆயிடுச்சு. ஸோ வந்தாச்சு, திருவண்ணாமலை வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூமில் போயிட்டு ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்தது ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது நாங்கள் அப்படியே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து விளாகாக போடுறோம். கண்டினியூஸாக எங்களோட ஸ்டே பண்ணுங்கள். வீடியோ அதே மாதிரி இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி என்ன, அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து நம்ம சொன்னோம்ல பார்வதி தேவி வந்து கிரிவலம் வந்தாங்க, அவங்க தான் முதல் தடவை வந்தாங்கன்னு. அதுக்கப்புறமும் கிரிவலம் ஸ்டாப் ஆகிடும். திருப்பி அதை வந்து ஒருத்தர் வந்து கிரிவலம் பண்ண அரசர் வந்து திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு வருவார். அது யாரு, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தெரிகிறாரு பாருங்க. நாளைக்கு இது யாருமே காட்டாத வியூவில் உங்களுக்கு நான் திருவண்ணாமலையை காமிக்க போகிறேன். அப்பா பார்த்தாலே வேற லெவல் ஒரு ஃபீலிங்ப்பா. அது எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது தெரியும், அஷ்டலிங்கங்கள் இருக்குன்னு தெரியும். ஏன் கிரிவலம் போகிறோம், எதுக்காக கிரிவலம் போகிறோம், கிரிவலம் போனால் நமக்கு என்ன கிடைக்கும், கிரிவலத்தில் இருக்க அஷ்டலிங்கங்கள்னு ஏன் 8 லிங்கத்தை பிரித்து வச்சுருக்காங்க, அங்கே வந்து யார் யாரெல்லாம் போய் எந்தெந்த ராசிக்காரவங்க போயிட்டு அந்த லிங்கங்களை பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு ரொம்பவே டீட்டெயில்டாக வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஒரு கோவிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம், சாமியை பார்த்தோம், நானும் அந்த கோவிலுக்கு போனேன், சாமியை பார்த்தேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு கோவிலுக்கு வர்றோம்னா அந்த கோவிலோட தனித்துவம் என்ன, மகிமை என்ன, அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரும்போது தான் அந்த உண்மையான அந்த உணர்வு, எனக்கு அந்த ஆன்மீக உணர்வு, பக்தி உணர்வு சத்தியமா கிடைக்கும். உங்களால உணர முடியும். ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த தெய்வத்தை உணர்ந்து நீங்க சாமி கும்பிட முடியும். நானே ஒரு ரொம்ப பெரிய என்ன சொல்றது, கடவுளே இல்ல, சாமி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின பிள்ளைதான். ஆனா இப்படி பேசுறேன்னா உணர்ந்துட்டாய் நீ, உணர்ந்தேன்னு சொல்றதை விட உணர்த்திட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஏஜுக்கு, ஒரு செப்பரேட்டான ஏஜுக்கு மேல வந்து கடவுள் இருக்காருங்கிறத நம்ம கண்டிப்பா எல்லாருடைய கடவுள் யார் சொல்லு மகளே. இப்ப நான் சொல்றேன்,
A few moments later. ஃபைனலாக வந்து நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். திருவண்ணாமலை ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு. என்ன திருவண்ணாமலையில் உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம எப்போ திருவண்ணாமலை வந்தாலுமே நம்ம ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சங்கீதா ரெசிடென்சி. ஏன் இதை நான் வீடுன்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே சிங்கிள் பர்சனாக வந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கப்பல்ஸாக வந்தாலும் சரி, அப்படி இல்லை ஒரு ஃபேமிலியாக வர்றீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக வர்றீங்க, எப்படி வந்தாலுமே அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டொமெட்ரி இருக்குங்க இவங்கக்கிட்ட. எப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு 200 தான் வாங்குறாங்க. ஸோ டொமெட்ரி ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே, ஒரு 10-15 பேர் சேர்ந்து வந்தாலுமே எங்ககிட்ட வந்து அதுக்கான ரூம்ஸ் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் தான் வந்து திருவண்ணாமலை கோவிலே இருக்குது, அண்ணாமலையார் கோவில் இருக்குது. ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே இங்கேருந்து இந்த மாடியிலேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அந்த மலையோட அந்த கோபுரத்தோட அவ்வளோ அழகாக தெரிவார். ஸோ அதனால தான் வந்து நான் திருவண்ணாமலை வந்தேன் அப்படின்னா இங்கே தான் யார் என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இதை தான் சஜஷன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் இதை தான் நான் சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா சங்கீதா ரெசிடென்சிக்கு வாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி உங்கள் வீடு மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கான நம்பர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்த உடனே பாருங்களேன், அண்ணாமலையாரோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே இது வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகான ரூம் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக, ரொம்ப நீட்டாக க்ளீன், ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஃபேன் இருக்குது, தென் வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சிங்கிள் ரூமாக இருந்தாலும் அதுக்கு ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து ரூம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனாக நீங்கள் வர்றீங்க, கப்புள்ஸாக வர்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அது இப்போ வந்து நம்ம கந்தாசிரமம் போக போகிறோம். அதாவது திருவண்ணாமலைக்கு 2 தடவை வந்திருக்கோம். அஷ்டலிங்கங்கள் பார்த்துருக்கோம். அது தவிர்த்து புதுசாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சந்திரலிங்கம் பார்க்கணும், சூரியலிங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு தெரியாத ஒரு விஷயம், கந்தாசிரமம் ரமண மகரிஷி அங்கே தான் வந்து மெடிடேஷன் பண்ணாரா, ரொம்பவே பாசிட்டிவான வைப் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் மெயினாக வந்தது. பட் ஆனால் வந்து நம்ம வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம், சாப்பிட்டோம், அதுக்கெலாம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கூகுளில் செக் பண்ணும்போது 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தது. இங்கே வந்து ஒரு அண்ணாட்ட கேட்டோம், ஆட்டோ டிரைவர் அண்ணாட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம். சொன்ன மாதிரி பகவான் A few moments later. நம்ம வந்து ரமணர் மகரிஷி பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். அந்த ஆசிரமத்தை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி போயிருந்தோம். நம்ம ரூம்லாம் பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு கிவ்அவேக்கு தேவையான என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போகலாம், இங்கே ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பணும். நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸில் கேட்கும்போது ரமண மகரிஷியோட ஆசிரமம் ஓப்பனில் இருந்தால் மேலே நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு அந்த ஸ்கந்தாசிரமும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிடையாது, ஸ்கந்தாசிரமத்துக்குன்னு தனியாக டைமிங் இருக்குது, அதுபடி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ரமண மகரிஷி ஆசிரமம் பார்த்திங்கன்னா அது ஓப்பனில் தான் இருந்தது. அது நைட் 8:30 வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி போர்டில் பார்த்தேன். ஸோ நைட் 8:30 வரைக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கந்தாசிரமம் போகணும் அப்படின்னா 5:30 க்ளோசிங் டைம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே போக முடியாது. அதை பார்த்து நீங்கள் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏறிக்கோங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தோம், எங்களால் பார்க்க முடியல. ஆசிரமத்தை மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தோம், டைம் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுல. கரவழியில் 2 இடத்துல எங்கள் அண்ணன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல நாங்கள் மத்தியானம் ஏதோ கோவத்தில் எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிட்டேன், நீங்கள் யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்கள் அண்ணன் சப்பாத்தி சாப்பிட்றாங்க. The next day. குட் மார்னிங் ட்ராவலர்ஸ். நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால சாப்பிட்டுட்டு உடனே வந்து படுத்தாச்சு நம்ம ரூமில். ஸோ ப்ராப்பராக எதையும் சொல்ல முடியலை. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக நடக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு அப்படின்னா, நம்ம பிளான் வந்து ரொம்ப பெரிய மாற்றம். ஒரு மாற்றம் என்னென்னா, ஏரோடான் ஹில் ஸ்டேஷனால் இங்கே ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு.
ஸோ நமக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம இங்கே வந்தது. ஸோ அது நடக்கலை. ஸோ அதை பற்றி நம்ம அண்ணா பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக இருக்குது. பெரிய லெவலில் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு அடி எடுத்து வைக்கிறோன்னா கடவுள் 2 அடி கீழே சறுக்கி விட்றாரு. அண்ணாமலையார் வந்து நீ எதுக்குமே வரல, என்ன பார்க்க தான் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் காலையில் அண்ணாமலையாரை பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் 9:30 மணிக்கு அவங்க எங்களை வர சொல்லியிருந்தாங்க. கேட்டால் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்றாங்க. சென்னை வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கே நாங்கள் நிறையா செலவு பண்ணி தான் வந்தோம். சென்னை வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். பார்க்கலாம், சரி அண்ணாமலையாரை மட்டும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் நாள் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து வருத்தத்துக்கு மேலே வருத்தமாக போயிட்டுருக்கு. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்து அண்ணாமலையாரை பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று வந்து அவங்க 8 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே போய் அண்ணாமலையார் கோயிலில் போய் நின்னோன்னா கொஞ்சம் க்யூவில் நின்று போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படியும் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே போகும்போது அண்ணனால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போக வேண்டாம், நம்ம அங்கே போயிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி அப்படியே வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம அங்கே போகல. ஸோ ஈவெண்ட்டுக்கு போகாமல் நம்ம அண்ணாமலையாரை பார்க்க போகிறோம். அண்ணா சொன்ன மாதிரி அண்ணாமலையார் அவர் வந்து பார்க்குறதுக்காக தான் மேபி இந்த ட்ரிப் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாக் நாங்கள் நினைக்காத மாதிரி பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் எத்தனை ட்ரிப்ஸ் வரும்னு தெரியல, அதையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணுவோம். சாமி தரிசனத்தில் வந்து என்ன கூட்டமாக இருக்கா, என்ன மந்த்து என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது புதுசாக அதாவது மார்க்கெட் அதையுமே என்னங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். A few moments later. ஓகே, சாமி தரிசனம் முடிச்சிட்டோங்க. ஸோ சாமி தரிசனம் வந்து எப்படி இருந்தது? நாங்கள் வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அந்த அண்ணாமலையாரோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா விற்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி தடவையாக நாங்கள் பார்த்துருக்கோம். 4 தடவை இங்கே வந்தோம். பட் 4 தடவையுமே வந்து நார்மலாக தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக அதில் இருக்க மாதிரி அவ்வளோ அலங்காரத்தோடு பார்த்தோம். ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம், பொறுமையாக பார்த்தோம், அவ்வளோ அவசரப்படுத்தலை, பொறுமையாக பார்த்தோம். அதே மாதிரி வந்து பொது தரிசனம் 50 ரூபா தரிசனம் அந்த மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்காக, பொது தரிசனம் 50 ரூபா டிக்கெட் 2 இருந்தது. ஸோ 50 ரூபா டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கியூ. எப்போ கரெக்டாக வந்து 6:15க்கு வந்தோன்னு 6 o'clockே வந்துட்டோம். வந்து பார்த்தா ரொம்ப பெரிய கியூ. போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த சைடு பின் கோபுரம் வழியாக போங்க, அங்கே வந்து கியூ கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப சுத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போனோம். அது என்ன கோபுரம்னா அம்மணி அம்மாள் கோபுரம். அந்த கோபுரத்துக்கு போக சொன்னாங்க. அங்கே போனோம். அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெரிய கியூவாக தான் இருந்தது. அப்புறம் உள்ளுக்கு போனால் டக்குன்னு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்டே நாங்கள் நின்றுப்போம். ஏன்னா 1.5 hours கிட்டே நின்னோம், பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ வந்து எங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து போங்க. 4 சைடுமே விடுறாங்க, எல்லா சைடுமே விடுறாங்க தரிசனத்துக்கு. 50 ரூபா டிக்கெட்டு பொது தரிசனம் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது வேறு எங்கேயாவது தனியாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் போனது 50 ரூபா டிக்கெட் தான். பட் ஆனால் இன்னொரு வழியில் விட்டாங்க. ஸோ அந்த வழியில் தான் நாங்கள் போனோம். அது என்னங்கிறத நான் காட்டுறேன். அதே மாதிரி இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து நான் கோபுரத்தை காட்டுறேன். இங்கே பாருங்கள், அண்ணாமலையார் கோபுரம். ராஜகோபுரத்துக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ராஜகோபுரம் கிட்ட தான் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் ராஜகோபுரம். யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை வரணும்னு நினச்சி வர முடியாமல் எங்கிட்டு இருக்கீங்களோ, இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு அண்ணாமலையோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்னு நான் அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லாவே தரிசனம் பண்ணோம். புதுசாக எதுவும் அவ்வளோ உள்றக்கு எதுவும் புதுசாக எதுவும் கொண்டுட்டு வரல. அதுக்கப்புறம் அன்னதானம் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. 10 ரூபாய்க்கு புளியோதரை, 10 ரூபாய்க்கு வந்து பொங்கல் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. 50 ரூபாய்க்கு வந்து முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், புதுசாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து திருவண்ணாமலை பயண வழிகாட்டினே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். அதில் போய் பாருங்கள். அதில் கம்மியான நேரத்தில் எப்படி சாமி தரிசனம் பண்ணுறது, எங்கே கம்மியான பட்ஜெட்டில் வந்து தங்குறது, எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கோம். கிரிவலம் எப்படி போகிறது, கிரிவலம் இருக்க அஷ்டலிங்கங்களை வந்து எந்தெந்த ராசிகாரர்கள் எந்தெந்த அஷ்டலிங்கத்தை வழிபடணும், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்மளால் வந்து அந்த ஏரோடான் ஹில் ஸ்டேஷன் அவங்க நடந்த ஈவெண்ட்டுக்கு இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ போக முடியலை. பட் அண்ணாமலையோட தரிசனம் கிடைச்சதில் வந்து ரொம்பவே ஹாப்பி. எங்கள் அண்ணனே கொஞ்சம் பாருங்கள், நீ ஹாப்பி தானே? ஓகே, டபுள் ஹாப்பி. வாங்க நம்ம போயிட்டு தீபம் இதெல்லாம் சுடலடா.
2 hours later. நம்ம லாஸ்ட்டாக வந்து திருவண்ணாமலையிலேருந்து சாமி தரிசனம் பண்ணதை பற்றி போட்டிருந்தோம். அடுத்ததான் நம்ம அங்கேருந்து ரூம் போயிட்டு ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் பார்த்தோம். அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயில் வேறு. அப்போ தான் வந்து அதோட வரலாறெல்லாம் பார்க்கும்போது அப்பா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கோவில் என்னமோ சின்னமாக தான் இருந்தது, ஆனால் அதிசயத்துக்கு மேலே அதிசயமாக இருந்தது. அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து பெருமாள், அதுவும் வந்து என்ன கோலம்னா அது சயன கோலமா? பொதுவாகவே வந்து பெருமாள் சயன கோலம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் அங்கே இருக்க பெருமாள் வந்து 21 அடி நீளம் தான். ஆனால் 27 அடியில் தமிழகத்திலே ஒரு நீளமான பெருமாளை வந்து பார்த்தோம். அதுவும் வந்து அந்த சிலை வந்து நவபாசன மூலிகையால் ஆன சிலை. அந்த சிலையை செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா தேவலோகத்தில் இருக்க யார்? விஸ்வகர்மா. அவர் தான் செஞ்சுருக்காரு அந்த சிலையை. அந்த சிலையை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது பார்க்குறதுக்கு வந்து கல்லில் செஞ்சதோ இல்லை வேறு அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணல. அது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கு எப்படி போகணும், அந்த கோயிலோட டைமிங் என்ன, அந்த கோயிலோட என்ன சிறப்புன்னு சொல்லணும், அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த வீடியோ வந்தோடனே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 யுகத்தில் முதல் யுகம் தோன்றின முதல் யுகத்திலேயே வந்து இந்த கோவில் இருக்கான். அதனால தான் இந்த கோவிலை வந்து ஆதிரங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இருந்தது. பட் எங்களால் வந்து போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே ஃபேமிலியோடு வந்து அப்படியே ஹோல் ட்ரிப்பாக அப்படியே போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு போடுறோம்.